கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு அரசு பணி வழங்கியதற்கு தடை விதித்த உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன், நீங்க தொடரலாம். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தை சார்ந்த 30க்கும் மேற்பட்டவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் அரசு பணி நியமன ஆணைகளை வழங்கியிருந்தார். அரசினுடைய கொள்கை முடிவு அடிப்படையில் இந்த ஒரு முடிவை எடுத்து அரசு பணி வழங்கியிருப்பதாக தமிழக அரசின் தரப்பில் கூறப்பட்டிருந்தது. இதற்கு எதிராக திமுக உள்ளிட்ட கட்சிகளை சார்ந்தவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். என்றாலும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தை நாட்டியிருந்தார்கள். எனவே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் இந்த வழக்கு முதலில் விசாரிக்கப்பட்டது. அதன் பிறகு தற்காலிக அடிப்படையிலேயே அந்த பணி நியமனத்தை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக உயர்நீதிமன்றம் இந்த ஒரு பணி நியமன ஆணைகளுக்கு தடை பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தை நாடியிருந்தது தமிழக அரசு. மேல்முறையீட்டு வழக்காக தமிழக அரசின் சார்பிலே உச்சநீதிமன்றத்தை நாடி அரசினுடைய கொள்கை முடிவு அடிப்படையில் தான் அவர்களுக்கு அரசு பணி வழங்கப்பட்டது என்றெல்லாம் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது இந்த வழக்கில் ஒரு முக்கியமான உத்தரவினை நீதிபதிகள் பிறப்பித்திருக்கின்றார்கள். அதன்படி கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு அரசு பணி வழங்கியதற்கு தடை விதித்திருந்த உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு ஒரு இடைக்கால தடையை உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் வழங்கியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் கரூர் கூட்ட நெரிசல் என்பது துயர சம்பவம், இதில் அரசியல் செய்யக்கூடாது என்று நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அந்த மனுதாரருக்கு தற்பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் கருத்து கூறியிருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு பணி வழங்குவதால் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அவருக்கு என்ன பிரச்சனை என்ற ஒரு கேள்வியையும் உச்சநீதிமன்றத்திலே தற்பொழுது நீதிபதிகள் எழுப்பியிருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத்தை வழங்குவது என்பது அரசினுடைய விருப்புரிமை சார்ந்தது. அது பணமாக இருக்கலாம், அரசு பணியாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையிலே அரசு நிவாரணம் வழங்கினால் அதில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த இந்த மனுதாரருக்கு என்ன பிரச்சனை என்கின்ற ஒரு கேள்வியினை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். இது தமிழக அரசு உச்சநீதிமன்றம் சென்று தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு அடிப்படையிலான வழக்கு விசாரணையாக தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. இதில் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே பிறப்பித்திருந்த உத்தரவுக்கு தடை விதித்திருக்கின்றார்கள். உயர்நீதிமன்றம் அரசு பணி நியமன ஆணைகளை எல்லாம் இதுபோன்று அரசு தன்னிச்சையாக வழங்க முடியாது, அதற்கென்று ஒரு தேர்வாணையம் இருக்கின்றது, தேர்வு எழுதி தேர்ச்சி பெறக்கூடியவர்களுக்கு தான் அரசு பணி வழங்க வேண்டும். இதுபோன்று கருணை அடிப்படையிலே அரசு பணி வழங்குவதால் தேர்வாணைய தேர்வுக்கு பயிற்சி பெற்று வரக்கூடிய மாணவர்களுக்கு அந்த வாய்ப்புகளை பறிப்பது போல ஆகிவிடும் என்று சொல்லி தடை விதித்திருந்தார்கள். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திலே 40க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் உயிரிழந்தோரை சார்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு அரசு பணி என்ற அடிப்படையிலே தமிழக முதலமைச்சர் அந்த அரசு பணியை வழங்கியிருந்தார். 30க்கும் மேற்பட்டவர்கள் அரசு பணி வாய்ப்பை பெற்றிருந்தார்கள். இந்த நிலையில் தான் சென்னை உயர்நீதிமன்றம் இதுபோன்று கருணை அடிப்படையிலே அரசு பணிகளை எல்லாம் வழங்க முடியாது என்று சொல்லி அரசினுடைய நிலைப்பாட்டுக்கு தடை விதித்திருந்தது. அரசு பணி நியமனங்கள் வழங்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கு தடை போட்டிருந்தது சென்னை உயர்நீதிமன்றம். இந்த நிலையில் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் அது குறித்த மேல்முறையீட்டு வழக்கை தமிழக அரசு தாக்கல் செய்திருந்தது. அரசினுடைய கொள்கை முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது. அது மட்டுமல்லாமல் அரசு பணி நியமன ஆணைகள் பெற்றவர்களுடைய விவரங்களை சேகரிக்காமல் அவர்களிடமிருந்து அவர்கள் தரப்பு விளக்கத்தை கேட்காமல் தன்னிச்சையாக ஒரு உத்தரவு என்பதாக பார்க்கின்றோம் என்று குறிப்பிட்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வாதத்தை முன்வைத்திருந்தது. இந்த நிலையில் தான் அந்த வாதம் ஏற்கப்பட்டு உயர்நீதிமன்றம் ஏற்கனவே கொடுத்திருந்த அந்த தடைக்கு இடைக்கால தடையை விதித்திருக்கின்றார்கள் உச்சநீதிமன்றத்திலே. அது மட்டுமல்லாமல் மனுதாரரை நோக்கி அடுக்கடுக்காக பல கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றார்கள். அரசு வேலை எப்படி தர வேண்டும் என்பது உள்ளிட்டவை தொடர்பாக மனுதாரர் ஒரு சில கருத்துக்களை கூறியிருந்த நிலையிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு பணி வழங்குவதால் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவருக்கு என்ன பிரச்சனை எழுந்திருக்கின்றது என்று கேட்டிருக்கின்றார்கள். 31 பேருடைய குடும்பத்திற்கு கடந்த ஜூலை மாதம் தமிழக முதலமைச்சர் கரூர் சென்று அவர்களுக்கெல்லாம் பணி நியமன ஆணைகளை வழங்கியிருந்தார். கரூர் பெருந்துயர சம்பவத்தின் தொடர்ச்சியாகத்தான் முதலமைச்சர் கொள்கை நிலைப்பாடு எடுத்து இந்த ஒரு பணி வாய்ப்பை வழங்கியிருந்தார். இந்த நிலையிலே அரசு வேலையை எதிர்த்த மனுதாரரை நோக்கி பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார்கள். அரசு வேலை எப்படி தர வேண்டும் என உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருக்கின்றது என்பதையெல்லாம் மனுதாரர் எடுத்து கூறியிருந்தார். அரசினுடைய கொள்கை முடிவிலே உயர்நீதிமன்றம் எவ்வாறு தலையிட முடியும் என்கின்ற ஒரு கேள்வி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.